أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யஅஸி அன் ذிக்ரிர் ரஹ்மான் நுகையிரு லஹு ஷைத்தான் ஃபஹுவ லஹு கரீன். وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم كتاب الله وسنة رسول الله. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனையே வணங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சிலுவைகளையும் சிலைகளையும் வணங்குவதை விட்டும், ஜின்னு ஷைத்தான்களை வணங்குவதை விட்டும், மரமட்டைகளை வணங்குவதை விட்டும், புழு பூச்சிகளை வணங்குவதை விட்டும், மத குருமார்களை வணங்குவதை விட்டும், மனோ இச்சைகளை வணங்குவதை விட்டும், மனிதனை வணங்குவதை விட்டும், எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகின்ற அந்த பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனுடைய ஆற்றலின் காரணமாக இன்று ஓதப்படக்கூடிய வசனங்கள் 43-36வது பகுதியில் உண்டான வசனம். அல்லாஹ் ஷைத்தானை பற்றி இங்கே என்ன செய்கின்றான்? ஒரு குறிப்புகளை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான். ஷைத்தான் என்பவன் யார்? அவன் நமக்கு எதிரியானவன். அவனுடைய திட்டங்கள் என்ன? அவனுடைய சதிகள் என்ன? அவன் வீசுகின்ற வலைகள் என்ன என்பன போன்றுள்ள விஷயங்களை அல்லாஹ் பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லுகிறான். அதில் ஒரு செய்தி, இந்த செய்தி எப்படி சொல்லுகிறது இந்த வசனம்? வமன் யக்ஷான் திக்ரி ரஹ்மான், யார் ரஹ்மானுடைய நினைவை விட்டும் கண்மூடித்தனமாக யார் வாழ்கிறார்களோ, நுகையிரு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு நான் ஒரு ஷைத்தானை நண்பனாக அவனுக்கு ஆக்கி வைப்போம். அவன் ஷைத்தான் என்பவன் அவனுக்கு உற்ற தோழனாக அவன் ஆய்விடுவான் அப்படின்னு நல்லா சொல்றான். யார் ரஹ்மானை புறக்கணித்து இந்த உலக வாழ்க்கையை மோகம் கொண்டு ஒரு வாழணும்னு ஒரு அடிப்படையோடு அவன் திட்டத்தோடு வாழும்போது அவனுக்கு என்ன செய்வான்? கூடுதல் ஒரு சைத்தான் என்ன செய்யறான்? அவனுக்கு என்ன செய்யறான்? அன்பளிப்பாக வழங்கி சைத்தானோடு நீ வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு சொல்றான்டா. எவ்வளவு ஒரு பாதிப்பான செய்தி, ஆபத்தான செய்தி. ஏன் கூறுகிறேன் என்றால், குர்ஆன்ல நெடுகிலேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் எதிரி என்று சொல்றான். சொல்றானா இல்லையா? இந்த ஷைத்தான் அதுவுன், அவன் எதிரி எதிரி என்று சொல்லிக்கிட்டே வர்றான் எல்லா இடத்துலையும். அதுவுன் முபீன், அவன் பகிரங்கமான எதிரி அப்படின்னு சொல்றான். ஃபத்தஹிதுஹு அதுவான் ஒரு இடத்துல சொல்றான். அவன் அல்லாஹ்வுக்கு சமுதாயத்துக்கு எதிரி. ஃபத்தஹிது அதுவா, நீங்களும் எதிரியாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சொல்றான்? யார் இறைவனை புறக்கணித்துட்டு வாங்கணும்னு இந்த உலகத்தில் நினைக்கிறாங்களோ அவனுக்கு நீங்க தேவை, நாமளே ஒரு சைத்தானை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம், நீ அவங்க கூட வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறான்டா. எவ்வளவு ஒரு ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழ்றது பெரிய காரியம் இல்லை. நமக்கு எதிரி எவன்? அவன் என்னென்னலாம் வலைய வீசுவான், என்னென்னலாம் சதித்திட்டங்களை செய்வான். சதித்திட்டம் செய்வதற்கு
என்னென்ன கருவிகள் எல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தெளிவாக தெரிந்தோம் என்றால் அந்த எதிரியை விட்டு விலகி கொள்ளலாம். இல்லைன்னா காரணம் எதிரின்னு சொல்கிறான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஏன் எதிரி சொல்கிறான் தெரியுமா? எதிரியா எடுத்துக்கங்கிறான்ல. ஏன் அப்படி சொல்கிறான்டா? எதிரி தான், ஆனால் உங்களை நண்பனாக ஆக்குவான், அவன் நண்பனாக ஆக்குவான், அதில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற செய்தியைத்தான் அல்லாஹ் அங்கே சுருக்கமாக சொல்கிறான். அவன் எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடுவது கிடையாது. நம்மளை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாம் இந்த ஷைத்தான் சரியாக பயன்படுத்தி நம்மளை என்ன செய்யறான், வழிகெடுப்பதற்கு ஆயத்தமாகவன். அவ்வளவு அனுபவசாலி அவன். எப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தோன்றினானா இல்லையா, இப்போ வரைக்கும் எத்தனை வழிகெடுத்திருப்பான். அப்போ அனுபவம் இல்லாமல் என்ன இருக்கும், எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஒரு சிறிய ஒரு இடம் கிடைச்சாலும் கூட அல்ல அவன் நுழைஞ்சிருவான். அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அவ்வளவு அறிவு கூர்மையானவன், அவ்வளவு அனுபவசாலி. அவன் எங்கே திட்டம் வகுக்கிறான், கூட்டாளிகளை வச்சு கடல் மையத்தில் சிம்மாசனத்தை போடுறான். ஷைத்தான் கூட்டாளிகள் எல்லாம் ஒன்னா கூட்டி அங்கே திட்டம் போடக்கூடியவன் அப்படிங்கிறதே நம்ம தெரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவன் அல்லாஹ்வை ஷிர்க் வைக்கிறவனா இல்லை, அவன் இணை வைப்பவன் கிடையாது. மக்கள் என்ன செய்வான், இணைப்பவர்களாக தூண்டுவான். மனிதன் பூரா குரங்கிலிருந்து வந்தவன் அவன் தான் சொல்ல வச்சான். மக்கள் நம்பி ஒரு கூட்டம் போச்சா இல்லையா? அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வை ஷிர்க் வைக்கும்படி அவன் தான் ஏவுகிறான், அவன் தான் வழி நடத்துகிறான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் கெடுப்பான் அவன். ஒரு மனுஷனுக்கு செல்வம் இருந்தா செல்வத்தின் மூலமாக எப்படி கெடுப்பான் அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவனுக்கு ஆடம்பரத்தை காட்டுவான், பகட்டையும் டாம்பிகத்தையும் என்ன செய்வான், அவனுக்கு அழகாக காட்டுவான். அதை காட்டி காட்டி என்ன செய்வான், சட்டத்துக்கு புறம்பாக நீ நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவனை வழிகெடுத்து அவனை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு பார்ப்பான். செல்வம் இருந்துச்சுன்னா. அதே செல்வம் இல்லைண்டா அவனிடத்துல எப்படி அவன் நடந்து கொள்வான், நன்றி கட்ட தன்மையை அவனுக்கு உருவாக்குவான். அதே போல சுக்குர் இல்லாத வாழ்க்கையை அவனுக்கு உருவாக்கி அவனை கெடுப்பதற்கு முயற்சி செய்வான். எந்த சந்தர்ப்பத்தையும் அவன் நழுவ விட மாட்டான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று அவனுக்கு என்னென்னவெல்லாம் அவன் வழிகெடுப்பதற்குண்டான கருவிகள் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாக அவன் அழகுபடுத்தக்கூடியவன், அழகாக பேசுவான். ஷைத்தாங்கிறவன் மனித இனத்திலே இருக்கிறான், ஜினி இனத்திலே இருக்கிறாங்கிறான். சில மனிதர்கள்கிட்ட நல்ல கவர்ச்சியான பேச்சு இருக்கும், அப்படியே மயங்கிடுவானு. மயங்கி தன்னை அப்படியே ஒப்படைத்து விடுவான், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விடுவான், தன்னுடைய கற்பை இழந்து எல்லாத்தையும் செஞ்சிடுவான். என்ன காரணம், அவன் கவர்ச்சி. அப்போ இப்படிப்பட்ட அழகுமிக்க ஒரு கவர்ச்சியான ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி அவனுக்கு எடுப்பான். டைரெக்டாக போய் நீ மதுபானத்தை சாப்பிடு, நீ கெட்ட வேலை செய்யி, நீ செய்தா வேலை செய், மற்ற வேலையை செய், தவறான வேலை செய் அப்படின்ட்டு அவன் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட தஸ்யீன் அழகுபடுத்தக்கூடிய நிலை இருக்கும் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. எந்த வசனத்தை சொல்லுகிறது, சூரத்துல் அன்ஆமிலே 43வது வசனம் எப்படி பேசுகிறது, வஸய்யன லஹும் ஷைத்தான், ஷைத்தான் அவன் அழகுபடுத்துவான், மாக்கானு யாமலூன், அவர்கள் செய்கின்ற வேலைகளில் அழகுபடுத்தி கொண்டுட்டு போய் அப்படியே திசை திருப்புவான். எப்படி அப்படிங்கும்போது நல்ல தூக்கம் வரும். ஃபஜ்ர் நேரத்தில் நல்ல குளிர், மெத்தையும் பெட்டும் என்ன செய்ய இருக்கும், அதை பார்த்தாவே எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது. அப்போ எந்திரிப்பான். மீண்டும் என்ன செய்யற, கொஞ்சம் தூங்கினா உனக்கு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நீ நேரெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு பிஸியாக வந்திருக்கிற, இப்போ போய் எந்திரிச்சிட்டு என்ன பண்ண போற, படு அப்படின்னு தூக்க வைப்பான். அப்போ இப்படி என்ன செய்வான், ஒரு அழகுபடுத்தி என்ன செய்வான், அவனது ஃபஜ்ருடைய கடமையை அவன் என்ன செய்வான், தூரமாக்கி விடுவான். அதை நிறைவேற்றாமல் அவனை என்ன செய்வான், இது பண்ணுவான். இது ஷைத்தானுடைய வேலை. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். மதுபானம் குடிக்கிற விஷயத்த நண்பர்களை கொண்டு என்ன செய்வான், நீ இந்த வயசில் அனுபவிக்காம இருந்தா எந்த வயசில் அனுபவிக்க போற, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவ என்னதான் நீ பொருளாதாரத்தை தேடி என்ன செய்ய போற அப்படின்னு அழகுபடுத்துவான். அதுல மயங்கி போய் என்ன செய்வான், அதில் நாம் குடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி அழகுபடுத்தி மக்களை வழிகெடுக்கிறது. பெண்களாக இருந்தால் இன்னும் அதை அழகுபடுத்துவான், அழகாக காட்டுவான். அவருடைய செயல்பாடு அழகாக காட்டி அவர்களை வழிகெடுப்பு, ஆண்களை வழிகெடுக்கிறது.
இப்படியான நிலையில் உள்ளவன் தான் ஷைத்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல என்ன செய்வான்? தல்பீஸ், குழப்புவான், குழப்பி அவனை வழிகெடுப்பான். அது யாரை குழப்புனா? நபீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் நிம்மதியாக வாழ விடணுமா இல்லையா? அங்கே போய் என்ன செய்கிறது? குழப்பமான விஷயத்தை சொல்றது. அல்லாஹ் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னானோ, எந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்னானோ அங்கே போய் நெருங்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே நெருங்குன்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க. அதுக்கு உபதேசம் அழகா பண்ணணும்னா அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க, இப்போ சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய அந்த நாசுக்கா எடுத்து வைக்கக்கூடிய அந்த சொல்லு வந்து அவனை மாற்றுவான் இல்லையா? அவன் என்ன சொல்றான்? போற போக்கில் சொல்லுவான், என்னால் முடிஞ்சதை உனக்கு சொல்றான்ப்பா, நீ கேட்டா கேளு, கேட்காம ஏறி ஓ நன்மைக்கு நான் சொல்றப்பா அப்படிமா ஒரு அழகா பேசுவான். உடனே அவன் கேட்குற மாதிரி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்? ஏன் இது பக்கம் அல்லாஹ் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான்னு தெரியுமில்ல, நீ ஒன்றா மலக்கா மாறிடுவ, மனுஷனை விட்டுட்டு மலக்காயிருவ, இல்லை நிரந்தரமா இந்த சொர்க்கத்தில் தங்கிடுவ. அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த விஷயத்த சொல்றேன். அது மட்டும் சொல்லலை, நான் உனக்கு உன் மேல நல்லெண்ணெய் வச்சு உபதேசமாக சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இடத்த விட்டு போயிடுவான், நிற்க மாட்டான். இப்போ இவங்களுக்கு இந்த வார்த்தை என்ன செய்யும்? மனசில் வேலை செய்யுமா இல்லையா? சிந்திச்சு பார்ப்பாங்க. அவன் சொல்றதோட கரெக்டாக தானே இருக்கு, நமக்கு தெரியாம தான் இருந்திருக்கிறோம், ஏன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெண்ணை பேச வைப்பான். பெண்ணுடைய பேச்சை என்ன செய்யும்? அவன் ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க? ஈஸியாக கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த செயலை செஞ்சது தான் அவங்க மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். ஆதம் ரப்பகு பகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாறு செய்தார்கள் ரப்புக்கு. ரப்பு என்ன சொல்றான்? நெருங்கக்கூடாது என்று சொன்னான். ஆனால் அந்த கவர்ச்சிக்கு இழுக்கப்பட்டு அவர்கள் மாற்றம் செய்தார்கள் அப்படின்னு சொல்றானா இல்லையா? ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டமான எண்ணங்களை உருவாக்கினான் அப்படின்னு சொல்றான். அப்ப இப்படி செய்யறது யாரு? ஷைத்தான். ஏன் அதை சொல்றேன்டா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கிறான். அதுல நம்ம வந்து விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த வசனத்தை உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். அவன் எப்படி உபதேசம் பண்ணாங்கிறத அந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து வச்சிடறான் பாருங்க. எப்படி சொல்றான்? இல்லான் தக்கூனா மலக்கைனி தக்கூனா மீனல் ஹாலிதீன். நீங்க ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மலக்காயிருவீங்க அல்லது வந்து நிரந்தரமாயிருவீங்க. காசவுமா, நான் சத்தியம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, இன்னி லக்குமா மீன நாசி, உங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய உபதேசமா சொல்றேன், கேட்டா கேளு, கேட்காட்டி போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? அவனை குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறான். இதுதான் ஷைத்தானுடைய வேலை அப்படிங்கிறத சமுதாயமாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நாம் இதை நல்ல நேரத்தில் தெரிஞ்சு கொண்டு அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதிலே பிடிச்சபடியில் நிற்கணும். அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையில தான் உண்மை இருக்கிறது. அந்த ரெண்டும் அல்லாத வாழ்க்கை உண்மை இல்லை. யாரு சொன்னாலும் உண்மை இல்லை. எத்தனை பேர்கள் மன்னாதி மன்னர்கள் நம்மிடத்திலே உரையாற்றினாலும் கூட அதிலே அல்லாஹ் ஒருபொழுதும் உண்மை வைக்கலங்கிற ஆணித்தரமான ஒரு ஈமான் இருக்கணும். இல்லைண்டா எப்படி ஷைத்தான் அவர்களிடத்து ஊசலாடம் பட்டு சொர்க்கத்தை விட்டு வெளியே அனுப்பினார்களோ அதே போல் நம்மளையும் சொர்க்கத்துக்கு போக விடாம ஆக்கிடுவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன செய்வான்? ஷைத்தான் வழிகெடுப்பான். தல்பீஸ், தல்பீஸ் அப்படின்றா தஸ்வீஃப், ஒரு நல்ல காரியத்தை தாமதப்படுத்துறது. இன்னைக்கு நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளை கழிச்சு செஞ்சுக்கலாம், என்ன ஆச்சு, நம்ம தானே இருக்கிறோம், யார் கேட்குறா அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்மகிட்ட இருக்குதா இல்லையா நிறைய விஷயம். நாளைக்கு ஃபஜ்ர்லேருந்து தொழுகை ஆரம்பிப்போமாங்க, தொழுகை ஆரம்பிக்க மாட்டாங்க. இதை சொல்லுவாங்க, தர்மம் நாளையிலேருந்து கொடுத்துக்குருவோம், அது வெள்ளிக்கிழமை வரட்டும், இல்லை ரமதான் வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நல்ல காரியத்தை உடனுக்குடன் செய்யணும். அது செய்யாம தள்ளி போடுறதுடைய நிலை யாரு? ஷைத்தானாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். வமா அர்சல்னாமின் கபிலிக்க ரசூல், ரசூல்மார்களுக்கு முந்தி சென்று போனாங்கள், அவர்கள் அத்தனை பேரிடத்திலையும் இந்த ஷைத்தானுடைய தள்ளி போடக்கூடிய இந்த வேலைகள் இருந்து கொண்டே இருந்தது என்பதாக எல்லாம் சொல்றோம். அதுல வந்து அவர்கள் மீழ்ந்து அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய வசனத்தை பக்கம் உறுதியாக வந்து அமல் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சூரத்து ஹஜ்ஜி 52வது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படின்னா, உனக்கு வயசா போச்சு, உனக்கு வயசு போகல, இப்பத்தான் நீ வாழ வேண்டிய வயசு, அனுபவிக்க வேண்டிய வயசு, இந்த நேரத்தில் வந்து நீ என்ன செய்யற? ஹராம் ஹலாலெல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு வீடு கட்டணும்டா, ஏதோ அப்படி இப்படி கடனை வாங்கி ஒரு மாதிரியா வாங்கி கட்டிட வேண்டியது தானே, அதில் போட்டுக்கிட்டு ஏன் நீ ஹராம் ஹலாலுங்கிறத பேண நினைக்கிற? அப்படி பார்த்தா நிறைய நண்பர்களை இழந்துருவ நீ.
அல்லது நிறைய நன்மைகள் கிடைக்காது, உனக்கு பாராட்டு கிடைக்காது. ஒரு வீடு கட்டிட்டு இருந்தான்னா என்ன செய்யலாம், நீ நண்பர்களோட இருக்கலாம், மற்றவங்களோட இருக்கலாம், அதுக்காக இந்த காரியத்தை செய்யற தப்பு இல்லை அப்படின்னு 10 பேர் வந்து பேசுவானுங்க. நல்ல வேலை நம்ம கரெக்டாக போயிட்டு இருப்போம், கூட வந்து நிறைய பேர் பேசுவாங்க. அப்போ அந்த பேச்செல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான அந்த ஆலோசனை அறிவுரைகள், அந்த பொன்மொழிகள்லாம் யாருடைய பொன்மொழி? அது ஷைத்தானுடைய பொன்மொழி அப்படிங்கிறத விளங்கணும். அவன் தள்ளி போட வைப்பான். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், வயசாக போச்சு, எவ்வளவோ காலங்கள் இருக்கு, நம்ம இபாதத் செய்ய போகிறோம், ஹஜ்ஜி செய்ய போகிறோம், உம்ரா செய்ய போகிறோம். அப்போ அடுத்து நாளைக்கு என்ன நிலைமைங்க, நாளைக்கு செய்தான் வரமாட்டானா? நல்லது செய்யும் போது செய்து அப்போ ஒரு காலத்து வழிகெடுப்பான். இது அவருடைய வேலை அப்படிங்கிறதான் இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறது, பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து தஹ்வீனுல் மக்சியா, பாவத்தை லேசாக ஆக்குவது. பாவத்தை வந்து செய்ய மாட்டான், அது வந்து பாவம் இல்லைங்கிற மாதிரி மனசில் லேசாக ஆக்குவது. எப்படின்னா, மற்ற மனிதர்களை வச்சு பார்க்கும்போது நீ எல்லாம் எவ்வளோ பரவாயில்லைப்பா, நீ சொல்லுவானா இல்லையா? எவ்வளோ ஒரு தப்பு செய்கிறான், எவ்வளோ ஒரு பாவத்தில் ஈடுபடுறான், நீ எல்லாம் அந்த மாதிரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அவ்வளவு பாவமாக செய்கிற நீயே. அப்போ நீ போய் இப்போ தௌபான்னு இப்போ பள்ளியில் உட்காந்துட்டு 24 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லைப்பா அப்படின்னு நம்மளை ஒதுக்குவான், அமல்களிலிருந்து தூரமாக்குவான், இபாதத்திலிருந்து தூரமாக்குவான். இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்பாடுங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ன ஷைத்தான் குல்லி இபாதி, நபியை சொல்லுங்கள் என்னுடைய இபாதத், யகூலூன் அவர்கள் அல்லத்தி ஹி அஹ்சன், எது அழகாக இருக்கிறதோ அதை செய்யும்படி, இன்ன ஷைத்தான என்சவு பைனகும் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையை உருவாக்குவான். இன்ன ஷைத்தான காணல் இன்சானி அதுவம் முபீனா 53:17 சொல்றான். நிச்சயமா ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாகத்தான் நடப்பான். அவன் விஷயத்துல மிக எச்சரிக்கையா இருங்க. யாரு சொன்னாலும் நீ வழிபட்டு பின்னால் போயிட வேணாம், நீங்கள் முன்னோக்கியே போகணும். இன்னைக்கு ஒரு ஈமான், நாளைக்கு இந்த ஈமான் அதிகமாகணும், இன்னைக்கு இபாதத்தை நம்ம அதிகமாக்கணும். அப்படியான முறையில் நம்ம வாழ்க்கையை நம்ம கழிக்கணும், இல்லைன்னா சைத்தான் நம்மளை கொண்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான் எடுத்து சொல்ற அந்த வசனத்துல அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து நிராசை அடைய செய்கிறது. பெரிய பாவம்லாம் செஞ்சுட்ட, இனிமேல் ஒரு தௌபா அமல்களில் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த பெரிய பாவமே செஞ்சுட்டப்பா நீ, அந்த பெரிய பாவத்தை சைத்தான் உன்னைய செய்ய வச்சுட்டான். என்ன மாதிரி பாவம்? மதுபானம் குடிச்சிட்ட, சீட்டாட்டம், சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நீ ஈடுபட்டுட்ட, உனக்கு சைத்தானுடைய கருவிகளை வச்சு அவன் உன்னை செஞ்ச வழி எடுத்துட்டான். நீ வந்து இனிமேல் போய் நீ தௌபா அப்படி இப்படிலாம் நீ செய்யறியப்பா, இதெல்லாம் ஏத்துக்கிறவானல்ல, இது நடக்குமா, இது அல்லா இடத்துல நெருங்க முடியுமா அப்படின்னு நிராசையற்று பேசுவான். அப்போ நம்ம அல்லாஹ் பற்றி சரியாக ஒருத்தன் அறிவு ஆற்றல் இருக்குமே ஆனால் விளங்கியிருந்தோம் என்றால், எப்படி விளங்கி? நேற்று ஒரு வசனம் வாசித்தோம், என்னுடைய அடியார்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்யுங்க, என்னுடைய அடியார்கள் நீங்க கேட்டீங்கன்றா நான் கொடுக்காம இருப்பேனா? என்ன சின்னப்பா, எல்லாப்பா அழிச்சிருவான் அப்படிங்கிறான். எல்லா பாவத்தையும் உங்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் மன்னிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்றான். அந்த வசனத்தை ஒரு மனுஷனுக்கு நினைவு வந்தா இந்த குடிகாரர்களுடைய பேச்சுக்கு அவன் கட்டுப்படுவானா? நம்மளை வந்து தெருவுக்கு இழுத்து சண்டை உண்டாக்குறதுக்காக வேண்டி சில ஆயுதங்களை வச்சு என்ன செய்வான்? இழுப்பக்க பார்ப்பான். அவன்கிட்ட பின்னால் நம்ம போக மாட்டோம். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தானுடைய லட்சியம்னா என்னன்னு கேட்கும் போது, யூக்கா பைனக்கும் அதாவத்தவல் பக்லா, உங்களுக்கு மத்தியில கோபத்தையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் உருவாக்குவதுதான். அதற்காக வேண்டிய ஃபில் ஹம்ரி வல் மைசர், மதுபானத்திலே சூதாட்டத்திலேயும் அவன் ஈடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்றான். அவன் மதுபானத்தை குடிச்சாதான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். அவன் எதை நினைக்கிறான்? உங்களுக்கு வந்து சண்டை வரணும், ஒற்றுமை இருக்கக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை வரணும், அதுக்கு என்ன செய்யணும்? சூதாட்டம் தேவை, மதுபானம் தேவை. இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? எசுத்தக்கும் திக்ரில்லா, இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய திக்கரையை புறக்கணிக்கும், தொழுகையை புறக்கணிக்கும். அவனை விட்டு தவிந்து கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறானா இல்லையா? அப்ப அந்த ரெண்டை வச்சுதான் என்ன செய்யறான்? உங்களை வந்து கவுத்த பார்க்கறான். அதுக்கு நம்ம அடிமைப்பட்டு போய் இந்த ஹராமான இந்த மதுபான அந்த போதை பழக்கத்துல நம்மை ஈடுபடுத்தி விடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா அடுத்து போய் தௌபா செய்ய மீளுவோம், நல்லவர்களாக நினைப்போம். அப்ப வந்து சைத்தான் வருவான். அப்ப அந்த நேரத்துல வந்து சைத்தான் வருவான், வந்து என்ன செய்வான்? சொல்லுவான், நீ அவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்ட, பாவனா என்னான்னு இப்படி சொல்லக்கூடியவன் என்பதாக
அவன் என்ன செய்வான், நடந்து கொள்வான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போன்று இவ்வளவுலாம் செய்கிறான்ல, அவன் பேச்சு கேட்டு நடக்கிறோம்ல, அவனோட அடிச்சோட்டை பின்பற்றி போகிறோம்ல, ஏதாவது லாபம் இருக்கா? ஏதாவது மறுமையில் வந்து ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை காப்பாற்றுவானா? அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நாளைக்கு வந்து என்ன தெரியுமா பண்ணுவான், அதையும் எல்லாம் சொல்கிறான். நாளைக்கு என்ன பண்ணுவான், இதுகும் அவன் வாக்களித்தான், யும்னி என்னகும் உங்களுக்கு கெட்ட எண்ணங்களை போட்டு போட்டு வழிகெடுத்தான், வமா இதுகும் ஷைத்தான இல்லா குரூரா அந்த ஷைத்தான் நாளைக்கு மறுமையில் ஏமாற்றம் உடையவனாவை தவிர நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். இன்னொரு வசனத்தில் சூரத்து இப்ராஹிம் 22வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ், அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு வருவான் மறுமையில், வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான் உங்கள் மீது நான் எந்த அதிகாரம் உடையவன் அல்ல அப்படிங்கிறான். இல்லா அன் தாவத்துக்கும் ஃபஸ்தஜப்தும் நான் உங்களை உலகத்தில் அழைச்சதெல்லாம் உண்மைதான்ப்பா, என்னுடைய கேள்விக்கு நீங்கள்லாம் பதில் தந்தது உண்மைதான், அதுக்கு நான் என்ன இங்கே பண்ண முடியும், ஃபலா தலூமுனி என்னை திட்டாதீர்கள், நீங்க எனக்கு அடிபட்டதுனால லூமு அன்புசக்கும் உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அங்கே வந்து மாட்டி விட்டு போயிடுவான். அப்போ நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அதுக்கு தான் அந்த எதிரி, நமக்கு எதிரியா இருக்கிறவன் ஷைத்தான். இவன் தான் ஆதம் அவ்வாவை கெடுத்தான். அதே போன்று உலகத்தை அத்தனை பேரும் கெடுத்து கொண்டான். இப்ப நம்மளே கெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இப்ப நம்ம அறிவுபூர்வமா என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் விளங்கி சிந்தித்து நம்மையும் நம்முடைய குடும்பத்திலே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியில் தெரியக்கூடிய செய்திங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஷைத்தானுடைய அடிச்சுவட்டு, ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் பிறக்கல. யாரை தவிர, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளை தவிர அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க பிறந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இன்னி உய்துஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஓ இறைவா உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நானும் என்னுடைய குழந்தையும் ஷைத்தானது பாதுகாக்கணும். அவர் 2 பேர்களும் வந்து சின்ன வயசுல இருந்து ஷைத்தான பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வருது. மற்றவர்கள் எல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அப்படிங்கும் போது அந்த ஷைத்தான் தூண்டுதலை விட்டு நம்ம பாதுகாக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னங்கிறத தான் இப்போ தெரிய போறோம். என்ன வழி, நம்ம திருமண காரியம் ஆகுது, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறோம். தாம்பத்திய எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஈடுபட போகிறீர்களோ அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும். சொல்லுவோமா? அந்த வார்த்தையை சொல்லி தாம்பத்திய ஈடுபட்டால் அந்த துவா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த அந்த துவா உங்களை பாதுகாக்கும் ஷைத்தானில் இருந்து. அதற்கு பின்னால் உங்களுடைய குழந்தைக்கு ஷைத்தானுடைய எந்த சேட்டையுமே என்ன செய்யாது, நெருங்காது. ஷைத்தான் எந்த சேட்டை செய்ய முடியாது குழந்தைக்கு அப்படிங்கிற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. என்னது, லவ் அன்ன அஹதக்கும் இதா அத்தா அஹ்லஹு, ஒரு மனிதன் குடும்பத்தில் வந்து அவன் நெருங்கி வானையானால் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவான், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுல் ஷைத்தான் வ ஜன்னிபுல் ஷைத்தான மா ரஸக்தனா, யா இறைவா என்னை நீ ஷைத்தானை விட்டு பாதுகாக்கணும், எனக்கு நீ அழிச்சாயை ரிஸ்க்காக குழந்தையை, அதையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் இந்த துவாவை ஓதினால் ஃபகலா பைனகுமா வலது லா யதுருஹு, அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த இடையூறும் ஆகாது என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி துவா தான் நமக்கு பாதுகாப்பு. அப்ப இதை நம்ம சர்வசாதாரணமா விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு முழு கேரண்டி கிடையாது. அப்ப இந்த பாதுகாப்பான துவாவை நம்ம மனனம் செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன், சால்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்திஃபாத் பிஸ்ஸலா, யா ரசூலல்லாஹ் தொழுகையில் இருக்கும் போது நான் என்னிடத்தில் ஷைத்தான் அதிகமாக நெருங்குறான், என்னையால ஊசலாட்டமான எண்ணங்களில் இருந்து என்னை பாதுகாக்க முடியவில்லை அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் ஷைத்தான் ஹின்சப் என்று ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான், அது தொழுகையில. எப்படி என்றால், இதா நூதி அலிஸ்ஸலா, தொழுகைக்காண்டி பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே என்ன செய்வான், அதுபர ஷைத்தான், ஷைத்தான் ஓட்டம் பிடிக்கிறான், பாங்கு சொல்வது அவனுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுடைய திக்ர் யார் சொன்னாலும் பலமுள்ள ஷைத்தான் பலகீனமான ஆயிடுவான், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மத்தியில் அவனால் ஊசலாட்டம் ஒன்று நடக்காது. அப்ப எப்பொழுதெல்லாம் பாங்கு சொல்லப்படுகிறதோ அப்பொழுதான ஓட்டம் பிடிக்கிறான், அதுவும் காற்று பிரிந்து கொண்டு ஓட்டம் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு என்ன செய்வான், மீண்டும் திரும்புகிறான், பாங்கு முடிந்ததற்கு பிறகு மீண்டும் திரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்யறான், உங்களுடைய கல்புக்கு மத்தியில் வந்து இருந்து கொண்டு
தொழுகையில வந்து ஈடுபட்டு உங்களை முழுமையான தொழுகை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறதோ அந்த மாதிரி தவறான சிந்தனைகளை போடுறான். இதை சிந்திச்சுப்பார், இதை சிந்திச்சுப்பார், உதுக்குறு கதா அதை சிந்திச்சுப்பார். இதை இப்படியே நினைச்சு தொழுகையை பூரா பாழாக்கிறவன் அவன் அப்படிங்கிற இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்படியான ஒன்றிலிருந்து நம்ம தவிர்த்து நடக்க வேண்டுமானால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானுடைய பாதுகாப்பு தேட வேண்டும். இம்மா யன்ஸஅன்னக ஃபஸ்தைது பில்லாஹ், எப்பொழுதுதான் சைத்தான் வர்றான்னு தெரிஞ்சிச்சு நமக்கே தெரியும். உதாரணம், ஒரு மனிதன் வந்து குர்ஆன் ஓதும் போது நமக்கு அலட்சியம் வரும், தூக்கம் வரும், ஏதாவது வரும், உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லணும். அல்லது ஏதாவது ஷைத்தானியத்தான ஒரு இடையூறு வந்தா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லிவிட வேண்டும். அவ்வாறு சொன்னோம்டா அதுக்கு பின்னால் ஷைத்தான் நம்ம வந்து நெருங்க முடியாது. அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய திக்ருகள்ல, அல்லாஹ் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சூறாவில், குல்ஹுவல்லாஹுடைய சூறாவாக இருக்கட்டும், குல்லோது ரப்பின் நாஸ், இப்படிப்பட்ட சூறாக்கள் மூலமாக ஷைத்தானிலிருந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று ஷைத்தான் வந்து எப்பொழுது வருவான், சஃப்புகள் அணிவகுக்கும் போது. சஃப்புகள் வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க, இடவெளி விட்டெல்லாம் நிற்கிறாங்க. அது மதுகவு பள்ளிகள்லாம் போயிருந்தனா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இமாமும் கண்டிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தர் 2 ஜான் 3 ஜான் தள்ளியெல்லாம் நிற்கிறாங்க. இப்படி நின்று தொழுகுவது வந்து முழுமையான தொழுகை ஆகாது. தஸ்வியத்து சலா, தொழுகை சஃப்புகளை சரிப்படுத்துவது தமாமு சலா, தொழுகையினுடைய பரிபூரணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப தோளோடு தோளும் காலோடு காலும் இணைய வேண்டும். அப்ப ஷைத்தானுக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது. அப்படி இடையூறுக்கு கொடுத்தா அப்படின்னா உங்களுடைய உள்ளத்துல வந்து உங்கள் வேற்றுமையான எண்ணங்களை போடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால வந்து எங்க அணிவகுப்பு இருக்குமோ, சஃப் இருக்குமோ, அங்க கரெக்டான முறையில் நெருக்கமாக நின்று கொள்ள வேண்டும். அப்ப ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அதே போன்று நம்ம கொட்டாய் விடுறோம் பாருங்க, கொட்டாய் கொட்டாயினால வந்து இந்த ஷைத்தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கைகளை வச்சு அடைச்சி அதை மூடிக்கிறணும், அதை வெளியிடக்கூடாது. அப்படி இருந்தோம்னா வெளியில பரவும், அதை வந்து அருகிலே உள்ளவர்களுக்கும் அதை பாதிக்கும் அப்படிங்கிற செய்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடிக்கொண்டு இருந்து விட வேண்டும். அதுல ஷைத்தாவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் பிடித்தமான ஒன்று எது அப்படிங்க பார்க்கும்போது, ஷைத்தான் என்ன செய்வான், சிரிப்பான் அப்படின்னு வருது. கொட்டாய் வந்தா அவனுக்கு சிரிப்பு வரும், அடக்கி கொண்டால் அந்த சிரிப்பு அவனால பண்ண முடியாது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னல்லாஹ யுஹிப்புல் லத்தாஸ், அதே போல தும்புறதை வந்து அல்லாஹ் விரும்புகிறான். தும்புறது வந்து நல்லது, அத்தனை கிருமிகளும் வெளியாயிரும். கல்வி வந்து ஒரு நிமிடத்தில் நிற்கும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். உடனே தும்மிட்டா கொஞ்சம் நின்று அப்படி எங்கும். அதுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை நான் சொல்றோம். அல்லாஹ்வுக்கே எல்லா போல், என்னை எங்க வைத்தவன் அவன் தானே, அவனுக்கு எல்லா போல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்ப அது வந்து இறைவனுக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் கொட்டாயின்னு வருது பாருங்க, அது வந்து இறைவனுக்கு பிடித்தம் இல்லாத ஒன்று. அது வந்தா நீ வாயை மூடிக்கிட்டு ஷைத்தானது பாதுகாப்பு தேட வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஷைத்தான் வந்து நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட 3 முடிச்சு போடுகிறான் அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் முதலாவது முடிச்சு என்ன அப்படின்டா, பாங்கு சொன்ன உடனேயே எழுகணும், அது முதலாவது முடிச்சு அர்த்தம். 2வது ஒளி செய்தால், 3வது தொழுகை நின்று விட்டால் 3 அடிச்சிடும். இல்லைண்டா அவன் எப்படி இருக்கிறான், பால ஷைத்தான் புதனைகி, ஃபஜ்ர் தொழுகாம அவன் தொடர்ந்து அதிலே நீடிக்கிறான்டா. ஷைத்தான் அவனுடைய செவிகளிலே அவனுடைய மூத்திரத்தை, அவனுடைய அசுத்தத்தை அவன் பாய்ச்சுகிறான் அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நமக்கு ஷைத்தான் தான் நமக்கு சுகத்தை உண்டாக்குறான்னு தெரிஞ்சு உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் சொல்லி எழுந்திருந்து கடமையை என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நம்ம வீட்டுக்கு நுழையிறோம், நம்ம வீட்டுக்கு நுழைஞ்சோம்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி நம்ம நுழையணும். அதுல பரக்கத்து இருக்கு, அபிவிருத்தி இருக்கு. அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளவு அபிவிருத்தி இருக்கு. அப்ப எங்கே நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய திக்ரை கோருகிறீர்களோ அப்ப ஷைத்தான் சொல்லுகிறான், இந்த வீட்டில் நமக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதே போன்று உணவு சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு இங்க இடம் கிடையாது, உணவும் இல்லை அப்படின்ட்டு. 2ஐயும் சொல்லலண்டா
வீட்டிலே அவன் தங்கி விடுகிறான், அவனும் சேர்ந்து நமக்கு உணவை உண்ணுகிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன செய்யணும்? ஒவ்வொரு வீட்டிலையும் ஷைத்தானை விரட்டணும்டா என்ன செய்யணும்? சூரத்துல் பக்ரா ஓத வேண்டும், ஆல இம்ரான்களை ஓத வேண்டும். எங்கே சூரத்து பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கான் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ எத்தனை பேர் நம்ம அமல் செய்கிறோம்? அழகான வீடுகளை கட்டுறோம். அந்த வீடுகள் எப்படி கட்டப்படணும்? தௌஹீதின் அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில், பிஸ்மில்லாவின் அடிப்படையில் எழுப்பப்படணும். அங்கு ஷைத்தானை கொண்டு வச்சு கொத்தனார்கள் என்ன செய்வாங்க? சில தேங்காய் பழத்தை வச்சுட்டு செங்கல்களை வச்சு சூடத்தை கொளுத்தி செய்கிறாங்களா இல்லையா? ஒரு ஃபாத்தியாவை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. நிறையா டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் நம்மகிட்ட தான் இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல நிற்கிது. அப்போ ஆரம்பத்திலேயே என்ன இணை வைக்கக்கூடிய ஷைத்தானியத்தான காரியங்களை வச்சு தான் ஆரம்பமாச்சுன்னா அந்த வீடு வளரக்கூடிய நேரங்களில் அங்கு என்ன இரையச்சம் ஏற்படும் நினைக்கிறீங்க? எல்லாம் சிறுக்கிலேயே வளருகிறது. அப்படித்தான் நிலைமை. அப்ப நம்ம வீடு, நம்ம வீட்டில் என்ன நடக்கணும், எது அனுமதி எது அனுமதி இல்லை, எது ஹராம் எது ஹலால் என்பதை புரிந்துணர்வு இல்லாமல் கொத்தனார் செயல்பாடுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? ஒரு மூமினானுடைய பழக்க வழக்கு இது அழகான பழக்கமா? இதை கொஞ்சம் சிந்திக்கிறோம். ஆக என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்கு நீ வைக்கக்கூடாது, எங்க வீட்டில் இப்படித்தான் இருக்கணும். நீ வணங்கி வழிபடுவதாக இருந்தால் தூரமா வேற இடத்துக்கு போய் செய், என் இடத்துல செய்யக்கூடாது நினைப்பதுதான் உண்மையான யகத்துவாதியுடைய கொள்கையும் பழக்கமும். அப்ப அல்லாஹ் ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அந்த உலகத்தில் எதற்கும் சக்தி கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படியான முறையில நம்முடைய துவக்கமும் அனைத்தும் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை நாம் புரிந்து கொண்டு, நாம் ஷைத்தான் என்பவன் நமக்கு எதிரியானவன். ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபிமார்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் எதிரியானவன். அவனுடைய சேட்டைகள், அவனுடைய வலைகள், அவனுடைய சதித்திட்டம் என்னவெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்தியை நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆக ஷைத்தானை விட்டும் நாம் தூரமாக நின்றா அடிக்கடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ இறைவனை புறக்கணித்து வாழ்ந்தால் உங்களுக்கு ஷைத்தானே உங்களுக்கு சாட்டுவோங்கிறான். அது பெரிய ஆபத்தான செய்தி. அவன் சாட்டிட்டான் அப்படின்னா கண்டிப்பா சொர்க்கத்தினுடைய வாசையை உடனே அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? யார் ஷைத்தான்கிறத நம்மளே என்ன செய்யணும்? புத்தி கூர்மையோடு விளங்கி நல்ல நண்பர்களோடு சேரணும். அந்த நண்பர்கள் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டணும், சுன்னாவை பேணணும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவ அடிப்படை நடக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் பேணக்கூடிய நண்பர்களை நாம் தேர்வு செய்யணும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை வாழ்வுமையானால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றியடைய முடியும். அப்படியான ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல் புரிவானாக. கேட்டுக்கிற உரையை முடித்துக் கொள்ளும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.